இத்தனை நாள் இந்த கோபர்களெல்லாம் என்னன்னு நம்ப வச்சிருக்கான், கோவர்தனன் தான் உங்களுக்கெல்லாம் காப்பாற்றும்னு தானே சொல்லியிருக்கான். இப்போ அந்த கோவர்தனத்தை எடுத்து காப்பாத்தினா தான், ஆமாண்ணா கண்ணன் சொன்னது சரிதான், கோவர்தனம் தான் காப்பாத்திட்டு நாளைக்கு மக்கள் நம்பணும் இல்லையோ, அதனால வேணும்னு அந்த கோவர்தனத்தையே எடுத்து காப்பித்தானாம். அழகா பாசுரத்தில் தெரிவித்தார், புயலொரு வரமழை பொழிதர மணி நிறை. புயலொரு வரமழை பொழிதர மணி நிறை. பெருமான் தான் எடுத்து பெரிய கோவர்தனத்தை நிறுத்தினான். இந்த பாசுரம் திருக்கண்ணபுரத்துக்குன்னு 10 பாசுரம். மயலூரு வரகுடை எடுவிய நெடியவர்னு பாசுரம். இந்த பாட்டு வாயில் வர்றதுக்கே சில பாட்டெல்லாம் இரும்பு கடலேன்னு வா. வேதத்தில் சில பாகங்கள்லாம் சொல்கிறதுக்குள்ளே பல்லு உடஞ்சி போயிடும். அதே போல் பாசுரத்தில் சிலதெல்லாம் சொன்னால் பல்லு நிறைய பிறழ்ந்து போயிடும். பாட்டை இப்படித்தான் சொல்லணும்னா அப்படி சொல்லணும், அல்ல லாக்கு லா வந்துடும், லாக்கு லா போயிடும், ஏதோ மாற்றி போகிறது இல்லையோ. இந்த 10 பாட்டு உடச்சி பார்க்குறாப்புல பார்த்துட்டார் திருமங்கியாழ்வார். திருக்கண்ணபுரத்துக்குன்னு பாடினார். ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். வியமுட விடையினம் உடதர மடமகள் குயமிட தடவரை அகலமதுடையவர் நயமுட நடையனமிடையவர் நடபையில் கயமிட கணபுரம் அடிகள் தமிழமே. இதே போல் 10 பாட்டும் இருக்கும். விடாமல் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாமல் எப்படி பல்ல உடைக்கிறதுக்குன்னு பாட்டு. அதை போல் இது ஒரு பாசனம். இப்போ புயலொரு வரமழை பொழிதர மணி நிறை மயலுரு வரகுடை எடுவிய நெடியவர் முயல் துளர் மிளை முயல் துள வளவிள வயல் கயல் துளு கணபுரம் அடிகள் தமிழமே. என்ன இந்த கோவர்தனோத்தரனை பற்றி பாடினார். ஆக பெருமான் கோவர்தனத்தை கிரியாக குடையாக பிடிக்க எல்லா குழந்தைகளும் கீழே வந்து நிற்கிறா. அப்பதான் முதல் குழந்தை சத்தம் போட்டான், இவன் மனுஷ பிள்ளைதானான்னு கிளப்பி விட்டான். தன்னாள் ஒருத்தருக்கும் சந்தேகம் வரல. இடையர்களோட இடையர்களா, திருடனோட திருடனா, பொய் சொல்றவனோட பொய் சொல்றவனா, இத்தனை கண்ணன் காலத்தை தள்ளிவிட்டானா. அந்த பிள்ளை திடீர்னு கோவர்தனத்தை போய் கொடையா தூக்கிட்டு நின்னா, இது மனுஷ பிள்ளை பண்ற காரியமா தெரியலையே. இப்போ உண்மையை சொல்லு, நீ தேவனா கந்தர்வனா யக்ஷனா நீ யார் அப்படின்னு குழந்தைகள் கோட்டா. கண்ணன் பார்த்தான், இது என்ன குட்டு வெளிப்பட்டுடும் போல் இருக்கே, முதல்ல வாயை அடக்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி கொண்டுட்டான் கண்ணன். நான் ஒத்துரும் இல்லை, அகம் ஓ பாந்தவோ ஜாத்தகா, நான் உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற இடைப்பிள்ளை, இதை ஒத்துண்டியல்னா இப்போ தூக்கி பிடிப்பேன், இது சந்தேகப்பட்டு ஏதானு பேசினா தூக்கின கூடைய கீழே வச்சுருவேன்னா, நீ இப்படியே தூக்கிட்டு நாங்கள் சேவிச்சுட்டே இருக்கோம், நாங்களே ஒத்துணுடுறோம், நீங்கள் எங்களுக்குள்ளேயே பிறந்தாயின்னு குழந்தைகள் சொல்ல கண்ணனும் கோவர்தனோத்தரணம் பண்ணினான். இதில் வேதாந்த தேசிகன் யாதவாபுதயத்தில் தெரிவித்தார், இந்திரன் அபச்சாரப்பட்டான்னு நாம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லைன்னார். ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லை, இப்போ ராம பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் அந்த சமயத்துல எல்லாம் தலையிலே தீர்த்தத்தை தெளிப்பார்கள். 4 திசையிலையும் கொண்டு வரப்பட்ட புனித நீரை தலையில கொட்டித்தான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. அதே போல இந்திரனும் பட்டாபிஷேகம் பண்ணான்னு வச்சுக்க வேண்டிதான். பெருமானுடைய திருவடி தாமர்களை தொட்டுண்டே இருந்தது ராம பாதுகை, பாதுகா பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. கண்ணனுடைய கையை தொட்டுண்டே இருந்தது கோவர்தனம், அப்போ கோவர்தன பட்டாபிஷேகம் நடக்கணும் இல்லையோ. பெருமானுடையதை தொட்டு இருந்தோம்னா பட்டாபிஷேகம் நடக்கணும். பாதுகை திருவடியை தொட்டு இருந்தது. ராமாவதாரத்தும் போது பாதுகா பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தன மலை கையை தொட்டு இருந்தது, அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையோ. அதனால தள்ள ஜலம் கொட்டினான் போல் இருக்கு இந்திரன். இந்திரன் அபச்சாரப்பட்டான்னு வச்சுக்க வேண்டாம், பட்டாபிஷேகத்துக்காக கோவர்தனத்தின் தலையிலே நீர் வார்த்தான் என்று கொள்ள வேண்டும்னு யாதவாபுதயத்திலே